கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகாலை வேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருங்கள். 97ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே, கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று, சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிற்று. ஹல்லேலூயா. கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று. மெழுகு அப்படின்னு ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வருது. வெக்க இருக்கிற இடத்துல கொண்டு போய் வச்சு பாருங்க, அந்த மெழுகு ஃபுல்லா அப்படியே கரைஞ்சி ஓடிடும். வீட்டில் இப்போ ரொம்ப கம்மி, ஒரு 20 வருஷம் இல்லை 25 வருஷம், ஒரு 15 வருஷம் கூட சொல்லலாம், கரண்ட் இல்லை அப்படின்னா உடனே பக்கத்தில் உள்ள கடையில் போய் மெழுகுத்திரி வாங்கிட்டு சொல்லுவாங்க. நான் சின்ன வயசில் நான்லாம் போய் வாங்கியிருக்கேன். அந்த மெழுகுத்திரி வாங்கி வீட்டில் பற்ற வைப்பாங்க. ஒரு 2-3 மணி நேரம் எரியும். வெளிச்சம் கூட கூட அந்த மெழுகு அப்படியே கீழே அப்படியே கரைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு பார்த்தா கீழே கொஞ்சோண்டு இருக்கும், அவ்வளவுதான், ஃபுல்லா கரைஞ்சிடும். கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று. கர்த்தருடைய பிரசன்னம் வரும்போது நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது எல்லாமே மெழுகு போல உருகி போகும். இன்னைக்கு பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள். பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே நம்ம தேவனுடைய சமூகத்துல போய் உட்கார்ந்து இருந்தாலே போதும், உங்க கூட பரிசுத்தமுள்ள தேவன் பேசுவார். எல்லாரையும் போல நானும் சராசரி ஒரு மனுஷன் தான். வியாபாரத்துல இருக்கும்போது கடன்ல ரொம்ப மாட்டிக்கிட்டேன். நிந்தைகள், அவமானங்கள், கண்ணீர். நான்லாம் கையில பைபிள் எடுத்து வாசிக்கலாம் இல்லை, ஜெபம் பண்ணல, தேவனை தேடலை. வியாபாரத்துல இருந்ததுனால எனக்கு வியாபார மைண்டு தான் இருந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு ஒரு 20 நிமிஷம் போவேன், இல்லை ஒரு 1/2 hour போவேன். சர்ச்சு சர்வீஸ் நடந்துட்டு இருக்கும்போது தூங்கிடுவேன். இப்படிதான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் வியாபாரத்தில் இருக்கும்போது சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன். என்னைக்கு என் கூட பரிசுத்த ஆவியானவர் பேச ஆரம்பிச்சாரோ அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில மொத்தமா சேஞ்ச் ஆச்சு. ஆலயத்துல போய் இருக்கும்போது பாட்டு பிடிச்சு தேவனை துதிக்க, மகிமைப்படுத்த இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டுனாலே போதும், 4-5 சர்வீஸ் அட்டன் பண்ணிடுவேன். இதை ஏன் சொல்லித்தரேன் அப்படின்னா, ஆலயத்துல போய் தேவனோட சமூகத்துல காத்திருக்க ஆரம்பிச்சேன், கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிச்சேன், தேவனை தேட ஆரம்பிச்சேன், கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனை 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 பிரச்சனை, போராட்டம் போராட்டம், கடன், நிந்தைகள், அவமானங்கள், கண்ணீர், இவ்வளோ பெரிய பிரச்சனை எப்படி மெழுகு போல எப்படி உருகி போயிட்டோ அதே போல எல்லாமே மாறிட்டு கூலியத்துக்கு வந்து 10 வருஷம் முடிஞ்சிட்டு. இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஆலயத்துல போய் அவருடைய சமூகத்துல உட்கார்ந்திருக்கும் போது உங்க இருதயம் எதை நினைத்து வேதனைப்படுகிறது என்பது பரலோகத்துல தேவனுக்கு தெரியும், மனுஷனுக்கு தெரியாதுப்பா. மனுஷன் முகத்தை பார்ப்பான். மனுஷனுக்கும் தேவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை முதல்ல அறிந்து கொள்ளணும். முகத்தை பார்த்து நம்ம தூங்கலையா, இல்லை டயர்டா இருக்கிறோமா, இல்லை கோபமா இருக்கிறோமா, இல்லை எப்படி இருக்கிறோம், இது எல்லாமே முகத்தை பார்த்து ஒரு மனுஷன் கண்டுபிடிப்பான். ஆனால் தேவன் நம்மளை சிருஷ்டித்தவர், நம்ம இருதயத்தை பார்ப்பாரு. அதை நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்லணும் அப்படின்னா, தேவன் உங்க இருதயத்தை பார்க்கும்போது, நீங்க அவருடைய சமூகத்திலே பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே ஆலயத்துல உட்கார்ந்து இருக்கும் போது, அவருடைய பிரசன்னத்திலே உட்கார்ந்து இருக்கும் போது, நீங்க எந்த காரியத்தை குறித்து யோசிக்கிறீங்களோ அது கரைந்து போகும், அது உருகி போகும்,
அந்த பிரச்சனை மாறி போகும். கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள், பர்வதங்கள் அப்படின்னா மலைகள் மெழுகு போல உருகிற்று. ஐயா, கர்த்தருடைய பிரசன்னத்திலே மலைகள் மெழுகு போல உருகிற்று அப்படின்னா நம்ம ஆலயத்துல யார பார்க்க போறோம்? தேவனை பார்க்க போறோம். அவருடைய சமூகத்துல போய் ஒரு மனுஷன் காத்திருக்கும் போது சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிற்று. எப்படி உருகி போயிட்டான்? சர்வ பூமியினுடைய ஆண்டவர், அவருக்கு ஒரு பெயர் இருக்கு. சர்வ பூமியினுடைய ஆண்டவர், இந்த உலகத்தை உண்டாக்குன ஆண்டவர். சர்வ பூமியினுடைய ஆண்டவர் அவருடைய பிரசன்னத்தினாலே உருகி போயிற்று. எது உருகி போயிற்று? பர்வதங்கள், மலைகள். மலைகள் ஒரு மெழுகு போல உருகி போயிற்று. இப்போ இன்னைக்குள்ள செய்திக்கு நம்ம வருவோமே. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு காலை வேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் அழகா காலை வேளையில குடும்பமா சர்ச்சுக்கு போயிட்டு இருப்பீங்க. அதுல 2 பேர் இல்ல 4 பேர் இல்ல 5 பேர் இல்ல 6 பேர் யாராவது ஒருத்தங்க குடும்பத்துல இதயத்துல பாரம் இருக்கும், இல்ல மருமக பிரச்சனையா இருக்கும், இல்ல மருமகன் பிரச்சனையா இருக்கும், இல்ல பிள்ளை பிரச்சனையா இருக்கும், இல்ல கணவர் பிரச்சனையா இருக்கும், இல்ல சரீரத்துல ஒரு பலவீனம் இருக்கும், இல்ல குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், இல்ல ஒண்ணு இல்லைன்னா கடன் பிரச்சனையா இருக்கும், இல்லைன்னா வேலைக்கு போற இடத்துல பிரச்சனையா இருக்கும், இல்ல வேலை இல்லாம இருக்கும். நம்ம ஒரு பெரிய லிஸ்டே தான் வந்துருமே. இல்ல வயசான பாட்டி உடம்பு சரியில்லாம இருப்பாங்க, இல்ல அம்மா உடம்பு சரியில்லாம இருக்கும், இல்ல அப்பாவுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும், இல்ல ஏதாவது சின்ன சின்ன வியாதி இருக்கும். எதுவா இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்துக்கு போகும்போது, கர்த்தருடைய பிரசன்னத்துல இருக்கும் போது, அந்த 2 வேர்டு முக்கியம். கர்த்தருடைய சமூகத்துக்கு போகும்போது, கர்த்தருடைய பிரசன்னத்துல இருக்கும் போது, அவருடைய பிரசன்னத்துக்குள்ள வரணும். அவருடைய பிரசன்னத்துக்குள்ள வரணும் அப்படின்னா சர்ச்சு 9 மணிக்கு ஆரம்பிக்கினா 10 மணிக்கு போகக்கூடாது. சர்ச்சு 9 மணிக்கு ஆரம்பிக்கினா ஒரு 9:45 போகலாம், ஒரு 9:30 போகலாம். அப்படி போகக்கூடாது. 9 மணிக்கு ஆரம்பிக்க 8:45 போங்க, இல்ல 8:50 போங்க. அட்லீஸ்ட் 9 மணிக்குள்ளேயே போயிருங்க. தேவன் உங்களை பார்த்துட்டு இருப்பாரு. ஆராதிக்கிற நேரத்துல உள்ள இருக்கணும். சில குடும்பத்துல ஆராதனை முடிஞ்சதுக்கு அப்புறம் சர்ச்சுக்கு போவாங்க. சில குடும்பத்துல கடமைக்கு சர்ச்சுக்கு போவாங்க. சில குடும்பத்திலே ஐயோ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா, சரி வேற வழியே இல்லையே அப்படின்ட்டு சர்ச்சுக்கு போவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஏன் எல்லாத்தையும் சேர்த்து சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, நான் வியாபாரத்துல இருக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டு சர்ச்சுக்கு போகணுமே அப்படின்னு தான் போனேன். நான் வியாபாரத்தை நேசித்தேன். அதே வியாபாரம் ஒரு நாள் காணாம போயிட்டு. ஒரு மனுஷன் தேவனை நேசித்து பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே அவருடைய சமூகத்துக்கு உற்சாகத்தோடு குடும்பமா சந்தோஷமா தேவனை ஆராதிக்கும் போது தேவன் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதிக்கும் போது பிரச்சனைகள் மாறும், தடைகள் மாறும். என்னென்ன காரியத்துக்காக நம்ம போராடி கொண்டிருக்கிறோமோ அது எல்லாமே மாறும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் ஆலயத்துல போய் அவருடைய சமூகத்துல இருக்கிறது ஒரு ரொம்ப முக்கியம். கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று. ஐயா, கர்த்தருடைய பிரசன்னத்துல நான் இருக்கும்போது எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு பர்வதங்களே மெழுகு போல உருகும் போது என் வாழ்க்கையோட பிரச்சனைகள் மாறாதா? நம்ம அப்படி நார்மலா யோசித்து பார்ப்போமே. இப்ப வழக்கமா நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, நிறைய குடும்பத்துல கடன் பிரச்சனை இருக்கு. லட்ச லட்சமா கடன் இருக்கு, கோடி இருக்கு, சொல்ல முடியாத அளவுக்கு பாரங்கள் இருக்கு. குடும்பத்துல நிறைய வீட்டுல நிம்மதி இல்லை, புலம்புறாங்க, வேதனை இருக்கு, வாழ்க்கை கண்ணீரா இருக்கு. என்னடா வாழ்க்கை அப்படி சொல்ற குடும்பம்லாம் இருக்கு. கணவன் மனைவி பேசாம இருக்காங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில சமாதானம் இல்லை. குடும்பத்துல நிறைய ஆசீர்வாத தடை இருக்கு. இதெல்லாம் இந்த பிரச்சனை எல்லாம் எங்க கொண்டு போய் நம்ம சொல்லலாம்? சொந்தக்காரன் சொல்லலாமா? வேஸ்ட்.
தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லாமா வேஸ்ட்டு, ஃப்ரெண்ட்ட சொல்லாமா வேஸ்ட்டு. எப்படி வேஸ்ட் அப்படின்னா, 100க்கு 100 யாரு நமக்கு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணும் அப்படின்னா, பரலோகத்துல தேவன் தான் சால்வ் பண்ண முடியும். எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா, இங்க போங்களேன், இங்க போய் பாருங்க, இல்ல நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன் அப்படிம்பாங்க. ஆனா என் இருதயத்துல என்ன இருக்கோ அதை அப்படியே நான் தேவன்கிட்ட சொல்லி பழகும்போது அதுக்கு பேர் தான் ஜெபம். ஜெபம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, என் இருதயத்துல இப்படி ஒரு கண்ணீர் இருக்குப்பா, என் வாழ்க்கையில இப்படி ஒரு பிரச்சனை இருக்குப்பா, என் குடும்பத்துல இப்படி ஒரு பிரச்சனை இருக்குப்பா, நான் இவ்வளவு பாரத்தோடு தான்ப்பா இருக்கிறேன், உங்க சமூகத்துல வந்துட்டேன்ப்பா. என் இருதயத்துல ஒரு மலை போல ஒரு பாரத்தை கொண்டு வந்திருக்கேன்ப்பா. இந்த மலை போல இருக்க பிரச்சனையை உங்க சமூகத்துல நான் இறங்கி வைக்கிறேன்ப்பா. என்னைய காப்பாத்துங்கப்பா. இந்த பிரச்சனை மெழுகு போல உருகி போட்டும்பா. நான் கர்த்தருடைய பிரசன்னத்துல இருக்கிறேன். எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. உங்களை விட்டு எனக்கு வேற யாருப்பா இருக்கிறா? அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் தேவனுடைய சமூகத்துல போய் கண்ணீர் வடிக்கும் போது அந்த பிரச்சனை மாறுமா மாறாதா? நம்ம அப்படி யோசித்து பார்க்கணும். அதனால ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா ஒரு கிஃப்டான நாள். அந்த கிஃப்டை நம்ம இழந்து போயிடக்கூடாது. எனக்கு கொரோனா நேரத்தில் நிறைய ஜெப குறிப்பு வந்துட்டே இருந்துச்சு. கண்ணீரோடு ஜெபிக்க தேவன் கிருபை செய்தார். ஏன்னா எங்கள் வீட்டிலே 2 பேர் இறந்து போயிட்டாங்க. கொரோனா நேரத்தில் எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க. கண்ணீரோடு ஆன்லைன் மூலியமாக ஒவ்வொரு நாளும் செய்தி அனுப்பி கொண்டு இருந்தேன். எங்கள் அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அடுத்த 1/2 hourல அடுத்த மெசேஜுக்கு பேசுகிறேன். கண்ணில் கண்ணீர் வடியுது, மூக்கு அடக்கி, காது அடக்கி, நாவெல்லாம் வறண்டுட்டு பேச முடியல, நெஞ்சு அடக்கி. பெத்த தாய் இறந்து போயிட்டாங்க. ஆனால் அடுத்தாப்புல செய்தி பேசணும், என்ன செய்யணும் தெரிய மாட்டுக்கு. கொரோனால இறந்துருக்காங்க. இருதயம் ஃபுல்லாக பாரம், உடைக்கப்பட்ட நிலைமை. ஆனாலும் அடுத்த செய்தி பேசிட்டு இருக்கு, பேச முடியல, கப்பு கப்புன்னு ஹார்ட் அடக்கி. அதுக்கப்புறம் 5 வருஷம் நம்ம வாழ்ந்துட்டோம். கொரோனா நேரத்தில் சில ஜெப குறிப்பு வரும், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போக முடியல, சர்ச்செல்லாம் பூட்டி கிடக்கு அப்படிம்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை இப்போ வீட்டில இருந்து ஆராதிக்கிறோம் அப்படிம்பாங்க. நாங்கள் இருக்கிற பகுதியில் ரொம்ப கொரோனா இருக்கு அப்படிம்பாங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு காரியங்கள். இப்போ நமக்கு ஆலயம் திறக்கப்பட்டிருக்கு, வாசல் திறக்கப்பட்டிருக்கு. ஆலயத்துல போய் கண்ணீர் வடித்து ஜெபிக்கிறதுக்கு கிருபை நாட்களை தந்திருக்காரு. மன்றாடி ஜெபிக்கிறதுக்கு எல்லா வாசலும் திறந்துதான் இருக்கு. ஆனா சில குடும்பத்துல சர்ச்சுக்கு போக மாட்டேங்காங்க. இதுதான் உண்மை. ஏன் சேர்த்து சொல்லித்தரேன் அப்படின்னா, நம்ம ஒரு ரியலா பேசினாதான் மக்களுக்கு புரியும். எல்லாரும் நினைக்கிறாங்க கிடையாது, எல்லா வீட்லயும் பிரச்சனை உண்டு. என் வீட்டுக்குள்ள வந்தாலும் அங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்கும், உங்க வீட்டுக்குள்ள வந்து அங்கேயும் ஒரு காரியம் இருக்கும் அப்படிம்பாங்க. அப்ப அந்த பிரச்சனை எல்லாம் எப்ப ஏன் மாறும்? என் வீட்லயும் எனக்கு ஒரு பாரம் இருக்கு, ஒரு மன அழுத்தம் இருக்கு, ஒரு டிப்ரெஷன் இருக்கு. நானும் பாரத்தோடு தான் வாழ்றேன். எனக்கு 50 வயசாயிட்டு, 60 வயசாயிட்டு, 45 வயசாயிட்டு, 35 வயசாயிட்டு, எனக்கு ஒரு பாரம் இருக்கு. நான் எங்க போய் சொல்ல? நேரா ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ள வரும்போது, சர்ச்சு நடக்கும்போது சர்ச்சுக்குள்ள இருக்கணும். ஒரு வாலிப பையன் பிறந்ததுல இருந்தே கிறிஸ்டியன் தான், பக்கத்துல தான் சர்ச்சு இருக்கு. அந்த பையன்கிட்ட கேட்டா, ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன், நான் ஃப்ரீயா இருக்கும்போது நான் அங்க பக்கத்துல போகல, நான் வேற இடத்துல தள்ளி போய் நாங்க போய் கொஞ்ச நேரம் அமைதியா உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு வருவேன் அப்படின்னா. ஞாயிற்றுக்கிழமை ஏன்டா சர்ச்சுக்கு போகல அப்படின்னா, போகணும் அப்படிங்க. கிருபையின் காலத்திலே ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறதுக்கு வாலிப பையங்க போக மாட்டுக்கிறாங்க. சர்ச்சுக்கு வெளியில நின்று பேசிட்டு இருக்கிறாங்க, செல்போனை கையில எடுத்து பார்த்துட்டு இருக்கிறான். சர்ச்சுக்குள்ள இருக்கும்போது செல்போனை பார்த்துட்டு இருக்கான். கையில பைபிள் கொண்டு போக மாட்டுக்காங்க. சர்ச்சுக்குள்ள ஷூ போட்டிருக்கிறாங்க. கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ள வரும்போது நம்ம எப்படி இருக்கணும்?
யோசித்து பாருங்களேன். தேவனுடைய பிரசன்னம் அந்த இடத்துக்குள்ளதான் மலை போல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மெழுகு போல கரைந்து போகும். என் வாழ்க்கையில் அப்படி நடந்திருக்குப்பா. நான் சர்ச்சில் போய் கண்ணீர் வெடித்து அழுதுருக்கேன். என் குடும்பம் ஒரு குட்டி குடும்பம் தானே, ஜீவனை தந்து கிருபை தந்து நாள்தோறும் போஷிக்கிறாரு. இதை விட என்ன கிஃப்ட் வேணும்? இதெல்லாம் எப்படி மாறிச்சு? கர்த்தருடைய பிரசன்னம். ஒரு மனுஷன் கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ள வந்தாச்சு அப்படின்னா, எப்படி பர்வதங்கள் மெழுகு போல உருகி போகிறதோ, நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் மெழுகு போல உருகி போக வேண்டும் என்றால் சர்வ பூமியின் ஆண்டவருடைய பாதபடியிலே வர வேண்டும். அவருடைய பாதபடியிலே வந்து, அப்பா நான் உங்களை விட்டு தள்ளி போன ஒரு துன்மார்க்கமா வாழ்ந்துட்டு வந்திருக்கேன், என் பாவத்தை மன்னிப்பீங்களா? என்னை மன்னிப்பீங்களா? நான் உங்களை விட்டு தூரமா போயிட்டு இருப்பா, மறுபடியும் வந்திருக்கேன்ப்பா, என் இதயத்துல இருக்க அந்த பாரத்தை எல்லாம் உங்க சமூகத்தெல்லாம் வச்சுட்டேன்ப்பா, மெழுகு போல கரைந்து போகணும்ப்பா, என் வாழ்க்கைக்கு பிரச்சனை எல்லாம் மாறணும்ப்பா. அப்படி ஜெபிக்கும் போது கண்டிப்பா பிரச்சனை மாறும். ஏன்னா பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று, அவருடைய பிரசன்னத்தினாலே உருகி போயிற்று. முடிஞ்சிட்டு, அந்த ப்ராசஸ் முடிஞ்சிட்டு. சர்ச்சுக்கு போயிட்டு வாங்க, கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? அன்பின் கர்த்தாவையும் என் நன்றியோடு துதிக்கிற சொல்லிடப்பா. அதிகால வேளையில ஜெபிக்கிறாங்கப்பா, ஆலயத்துக்கு புறப்பட்டு வராங்கப்பா, ஆலயத்தினுடைய நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும்ப்பா. அப்படிப்பட்ட கிருபையை தந்து இந்த நாளைகளுக்கு ஆசீர்வதித்தாங்க. எல்லா நாட்டில் ஜனங்களும் கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளே வரணும். பர்வதங்கள் மெழுகு போல உருகி போயிற்று. எங்களோட வாழ்க்கையிலே, எங்க இதயத்துக்குள்ளே, எங்க குடும்பத்துக்குள்ளே, எங்க வாழ்க்கைக்குள்ளே என்னென்ன காரியங்கள் பர்வதங்கள் போல இருக்கோ, எழும்பி நிற்கோ, அது எல்லாமே மெழுகு போல கரைந்து போகணும். இந்த நாளிலும் உங்க பிள்ளைகளோட கர்த்தர் பேசியிருக்கிறீங்க. கர்த்தரோட வார்த்தை யாரெல்லாம் கேட்டு ஆலயத்துக்குள்ள புறப்படுறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆலயத்துக்கு போக முடியாத சூழ்நிலையிலே கண்ணீரோடு நிற்கிற குடும்பங்கள் உண்டு. அவங்களுடைய வாழ்க்கையில என்ன சூழ்நிலை கர்த்தர் அறிவிங்க, மாற்றித்தாங்க. பலவீனத்தோடு இருக்கிற ஜனங்களை கர்த்தர் தொட்டு சுகமாக்கித்தாங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்க ஆலயத்துல போய் தேவனுடைய சமூகத்துக்குள்ளே போகும்போதே உங்க வாழ்க்கைக்கு பிரச்சனை மாறிடும். இன்னைக்கு யாரெல்லாம் கேட்டீங்களோ ஆலயத்துக்குள்ள போயிட்டு வாங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.